செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி தான் இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதுசல்ல அப்படிங்கிறது போல தாங்க. அதாவது எத்தனை கஷ்டம் வந்தாலுமே உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீங்க. அதே மாதிரி எவ்வளவு விடாப்பிடியாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ அதை பெர்ஃபெக்டாக முடிப்பாங்க. பதுங்கி அதுக்கப்புறம் பாயும் புளியை போன்றவங்க தாங்க நீங்கன்னே சொல்லலாம். மேலுமே கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரரு. இந்த விருச்சிக ராசிக்காரர் பார்த்திங்களா சந்திரன் நீசமாகும் ஒரு ராசி, செவ்வாயே ஆட்சியாக இருக்கக்கூடிய ராசி. மேலுமே கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில் இருப்பாருங்க. விருச்சிக ராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய பயமும் சந்தேகமும் வெளியே பார்க்குறவங்களுக்கு அது வேணால் முரட்டுத்தனமாக இருக்கும். அன்பு செலுத்துவதிலும் சரிங்க, பகையை பாராட்டுவதிலும் சரிங்க, உச்சத்துக்கே சென்றுவாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர். எதையுமே அறகுறையாக விட்டு செல்ல மாட்டாங்க. எல்லாத்தையுமே முழுமையாக நிறைவாக செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க. இந்த ராசி பார்த்திங்களா ஒரு நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனமுமே கடல் நீரை போல் ஆழமாக மர்மங்கள் நிறைந்ததாக இருக்கும். அதாவது அமைதியாக இருப்பாங்க, திடீர்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய நண்பர்கள். இவங்களுக்கு மற்ற ராசிக்காரரை விட இவங்க இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு பார்த்திங்களா மனக்குழப்பமும் மன அழுத்தமும் கொஞ்சம் அதிகன்னே சொல்லலாம். எதுலேயுமே போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கு தான் வெற்றி இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடையே இருப்பாங்க. மேலுமே தற்பெருமையும் கொண்டவங்க. கவிதையாக பேசி பெண்களையுமே மயக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரோடு பழகுவது அப்படிங்கிறது கத்தி மேலே நடப்பது போன்றதாங்க. சின்ன விஷயங்களுக்காக கூட அதிகமாக கோச்சிக்கோங்க. அதாவது பேசாமல் இருந்து விடுவாங்க, அல்லது வேண்டவே வேணாம், உங்கள் சங்காசமே வேணாம் அப்படின்னு விலகிடுவாங்க. இவங்களோட ஏச்சும் சரிங்க, பேச்சும் சரிங்க, தேல் கொடுக்கு போல் சுருக்கு அப்படின்னு சொல்லி கொட்டி நண்பர் மற்றும் மற்ற மனிதர்கள் கூட இவங்க பார்த்திங்களா காயப்படுத்தும் ஒரு குணம் கொண்டவங்க இந்த விருச்சிக ராசி நண்பர்கள். சரி, விஷயத்துக்கு வருவங்க. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு நம்ம அவங்களோட நன்மை தீமைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். மேலுமே அவங்களுக்கு இந்த 2026 இந்த புத்தாண்டில் இந்த ஜனவரி மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்கள், மேலுமே இந்த அமாவாசை நாட்களில் அவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து தான் நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே போல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது விருச்சிக ராசிக்காரராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். மேலுமே இந்த டைமில் பார்த்திங்களா ஒரு சில விஷயத்தில் மட்டும் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேணும். என்ன அப்படின்னு கேட்டோமா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஜோதிடருமே தினமுமே ஒரு முறையாவது இந்த விருச்சிக ராசிக்காரர் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற கேள்வியை பார்த்திங்களா இப்போவுமே எதிர்கொண்டபடி தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா பலாப்பழம் போல் இவங்க முள்ளா அல்லது இனிப்பா அப்படின்னு கண்டறிய முடியாத ஒரு புதிருக்கு சொந்தக்காரருமே இந்த ராசி தாங்க. புலியின் பாய்ச்சல் போல் எங்கிருந்து எப்படி பாய்வாங்க அப்படின்னு இது கணிக்க முடியாதவங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த கேள்வியை பல ஜோதிடர்களுமே சொல்கிறாங்க. மேலுமே நட்சத்திர மண்டபத்தில் அமைந்துள்ள விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் இந்த விருச்சிக ராசியில் வருங்க. இதில் நட்சத்திர ரீதியாக பலன்கள் மாறுவது இருக்குது. உதாரணமாக கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான ஒரு உண்மை. இருந்தால் கூட ராசி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பல குணாதிசயங்கள் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அப்படி நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, மேலுமே இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன. விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் பார்த்திங்களா செவ்வாய் கிரகம். செவ்வாய்க்கு அதிபதி முருகன். எனவே விருச்சிக ராசிக்காரர் முருகனை வழிபடுவது மிக மிக அவசியங்க. திருச்செந்தூர் உட்பட்ட 6 படை வீடுகள் எங்கு சென்று நீங்கள் வழிபட்டாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமலை கொட்டுங்க. மேலுமே கர்நாடக மாநிலம் குறுக்கே நகரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சுவாமி கோவிலும் விருச்சிக ராசிக்காரர் முக்கியமாக சென்று வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான தலம் அப்படின்னே சொல்லலாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோங்க. இந்த புதிர் புலிகளான விருச்சிக ராசிக்காரர்கள் குணநலன்கள் பார்த்திங்களா மற்ற ராசி கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர் தங்களோட வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே தீவிரமாக இருப்பாங்க. அவங்க சென்சிட்டிவான உணர்ச்சிகளை கொண்டவங்க. எனவே ஈஸியாக எதையுமே சரிங்க மறக்கவும் மாட்டாங்க, அதே மாதிரி மன்னிக்கவும் மாட்டாங்க. ஈஸியாக யார்கிட்டையுமே நெருங்கவும் மாட்டாங்க. யோசித்த அனைத்து கோணங்களையுமே இது சரியா அல்லது தப்பா அப்படின்னு பல முறை சிந்தித்து அதுக்கப்புறம் தான் நெருங்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர். நெருங்கிய பிறகு ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடியவங்களும் இந்த விருச்சிக ராசிக்காரர் தாங்க. மேலுமே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமே விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுசம் கேட்டை நட்சத்திரம் இது எல்லாமே இந்த விருச்சிக ராசிக்குரிய நட்சத்திரங்கள். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனோ புதனோ
சுக்கிரன் செவ்வாய். மேலுமே சுகஸ்தானத்தில் சனி ராகு, களத்திரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் பார்த்திங்களா குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைச்சிருக்கு. ஏழுமே இதனால் கிடைக்கக்கூடிய யோகத்தை பார்ப்பங்க. எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யும் திறன் படைத்த நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் அவசரத்தை விட்டுவிட்டு நிதானத்தை கடைபிடிச்சது அப்படிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றியாக அமையுங்க. மேலுமே நீங்கள் இந்த மாதம் நீங்கள் எடுக்க ஒவ்வொரு முயற்சியிலுமே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். பணவரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைச்சிருக்கு. மற்றவங்க செய்ய தயங்கக்கூடிய வேலைகளை எல்லாமே கூட நீங்கள் செஞ்சு அதனால் பாராட்டியுமே பெற போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் நினைத்தபடி செயல்களை எல்லாமே செஞ்சு காரிய வெற்றியுமே காணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த 2026 புது வருடம் உங்களுக்கு அமைய போகுது. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு பல உதவிகளுமே பல வழிகள்லையும் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலுமே தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் அனைத்துமே நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனையுமே எழும். எதிர்பார்த்த நிதி உதவியுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் எல்லாமே காண போகிறீங்க. புதிய வேலை பற்றிய சிந்தனையானது உங்களுக்கு அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க இந்த காலகட்டத்தில் நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது காணப்படும். மேலுமே கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குழந்தைங்க பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில் அவங்களோட நடத்தைகள் இருக்கும். விருந்து கேளிகை நிகழ்ச்சிகளில் நீங்கள் குடும்பத்தாரோடு கலந்து கொள்வீங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடித்து பாராட்டியுமே பெற போகிறீங்க. பணவரத்து பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும். மேலுமே உங்களோட பேச்சோட இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றும் சிறப்பாக இருக்கும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. சூரியனோட ராசியாதிபதி செவ்வாய் இருவருமே சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே அனைவருக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய லாபமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாமதப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய கடினமாக நீங்கள் கவனமாகவும் பணியாற்ற வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் இந்த காலகட்டத்தில் தாமதம் ஏற்படும். வீண் அலைச்சல்கள் ஏற்படவும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க உங்களோட ஆலோசனைகளை செய்யாமல் தானாக எதையுமே செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் வகையில் அவங்களோட செயல்கள் இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி கொடுக்கும். எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனையுமே மேலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் மேல் முழு நம்பிக்கை கொண்டு வரும். அதே மாதிரி உங்களோட வேலைகளை நீங்களே செய்ய அளவுக்கு உங்களுக்கு திறமை தன்னம்பிக்கை எல்லாமே ஏற்பட போகுது. எவ்வளவு தான் கஷ்டம் வந்தால் கூட அதை நீங்களே வேலையை விடுவது நன்மை இல்லை. மேலுமே வேறு வேலை செய்யலாமா அப்படின்னு கூட பல நாளாக யோசிச்சுருந்துருப்பீங்க. இது ஒரு பெரிய வேலையே கிடையாது, நம்மளால் முடியும் அப்படின்னு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீணாக உழைக்க நேரிடும் இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததை பார்த்தோமா அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை செஞ்சு முடிப்பதற்குள்ள பல தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும். ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே உங்கள் முடிவில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு உங்களோட தகுதிக்கும் உங்களோட திறமைக்கும் ஏற்ற சிறந்த வேலையானது கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உடன் பணி செய்கிறவங்க மேலதிகாரிகிட்டையும் உங்களோட சில சங்கடங்களை ஏற்படுத்தினா கூட பொது வாழ்வில் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எதுலேயுமே நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் திறமையானது உங்களுக்கு குறையும். அடுத்தவங்க பிரச்சனை தீர்க்க உதவி செய்வதை முக்கியமாக தவிர்ப்பது நல்லது. நீங்கள் உழைத்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. பொறுமையாக உங்களோட கடமைகளை நீங்கள் சரியாக செய்யுங்க, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி உடன் பணி செய்கிறவங்களால மிகுந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாதவங்களும் சரிங்க, குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறவங்களுமே இந்த
தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது ரொம்ப ரொம்ப புனிதமானதுங்க. இந்த ஜனவரி 18/1/2026 அன்று தை அமாவாசையானது திதி இருக்குங்க. இந்த தமிழ் மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கும் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் குடும்ப பாரம்பரியத்தை போற்றுவதற்கும் ரொம்ப ரொம்ப புனிதமான நாளாக இருக்குங்க. இந்த நாளில் நீங்கள் முன்னோர் வழிபாடு, புனித நீராடுதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேலுமே காகத்திற்கு சாதம் வைப்பதும் அன்றைய நாளில் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமை. அதே மாதிரி இது எல்லாமே நீங்கள் சரியான முறையில் செய்யும்போது உங்களுடைய வீட்டில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே அது கரைந்துவிடும். மேலுமே முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே குலதெய்வத்தோட அருளுமே உங்களுக்கு கிடைக்குங்க. அன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதுமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.